சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் நவம்பர் 14ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை. குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் திருநாள். மேஷ ராசி, அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். ஏன்னா திரிகோணத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. ஸோ பொருளாவே இன்றைய நாள் பொருளாதாரத்துல ஆனந்தம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோன்யம், நல்ல ஒரு இணக்கமான காதல், பாசம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், வெளி மாநிலத்துக்கோ இல்லை சில்லான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் பயிலக்கூடிய அற்புதமான நாள். கொடுக்கல் வாங்கல ஏற்றம் கொடுக்கும், எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். கனகதாரா ஸ்துதி அதை கேட்கும் பொழுது இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குரு வக்ரம் அடைஞ்சிருக்கு, விரயஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய நாள். நிறைய பேருக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம், சுப செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் வேலை மாற்றங்கள், ஒரு சில பேருக்கு வேலை நிமித்தமான வேற இடத்துக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு ஒரு விதமான திருப்தி இல்லாத தன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பச்சை நிறம். மிதுன ராசி, மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11 இடம் லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்காரு. மருத்துவர்களுக்கு யோகமான நாள். அன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யாருக்கெல்லாம் உடம்பு பாதிப்புகள் இருக்கோ அந்த உடம்பு பாதிப்புகள் சரியா போயிடும். யாரெல்லாம் ரிசர்ச்சில் இருக்கீங்களோ இன்றைய நாள் அந்த பேப்பர் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். யாரெல்லாம் ஆசிட் விற்பனைகள் செய்கிறீங்களோ, மெடிசன் விற்பனைகள் செய்கிறீங்களோ அற்புதமாக இருக்கும். நாளை பொறுத்தவரைக்கும் எந்த விஷயத்தையுமே ரொம்ப கூர்மையாக சிந்தித்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள். பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்கள் மூலியமாக நடக்க வேண்டிய எந்த விஷயத்தையுமே ஈஸியாக கேட்டு வாங்கி கொள்வது நல்லது. முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான வெள்ளை நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் நீச்சகதியில் உங்க ராசி லக்னத்துல உட்கார்ந்துருக்காரு. வெளியூர் வெளிநாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வரவேண்டிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நாள் தடைப்பட்டு வரும். அடுத்தது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும். வீட்டில் பெரியவங்களுடைய சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் மறைமுகமாக காணப்படும். அதனால் அவங்களுடைய இன்ட்யூஷனும் பார்த்தீங்கன்னா தப்பு எதில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் எண்ணங்களில் ஓடும். ரெண்டு நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயத்தையும் பண்ணும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழி பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு கேத்து நட்சத்திரத்துல. இந்த நாளுடைய நட்சத்திரமே கேத்து தான். சந்திரன் கேத்து நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி பெறுவது, அறிவு கூர்மை, புத்திசாலித்தனத்தோட பல விஷயங்களை செய்வது, மருத்துவ கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா இருக்கிறது, மாணவ மாணவிகளுக்கு நல்லா இருக்கிறது, பெண்களுக்கு நல்லா இருக்கிறது. எப்படின்னா ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில பேர் இந்த காதல் மயக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி, கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாளாகவே கருதலாம். அவசரப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். சில பேருக்கு மறைமுகமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஒரு சில பேருக்கு எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் சரி பண்ணி கொடுக்கும். அகத்தியர் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூட வேண்டும் அப்படின்னா இந்த நாள் துளசி தேவி வழிபாடு செய்ய வேண்டும்.
துளசி தேவி வழிபாடு செய்தீங்கன்னா எந்த விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். நிறைய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அக்ரெசிவான ஆட்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்த பண்ணணும்னா உடனே பண்ணணுங்கிற துடிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு வியாபாரம் சிறந்து விளங்கும். பலவிதமான சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரி செய்யக்கூடிய அற்புதமான நாள். மிகவும் யோகமான நல்ல பலன்கள் இன்றைய நாள் காத்துருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். தொழிலில் வீரியம், பிஸ்னஸில் வீரியம், கொடுக்கல் வாங்கல பெரிய சக்ஸஸ், எந்த விதத்திலுமே ஏமாற்றங்கிறதே இருக்காது. அதே மாதிரி ஒரு மாற்று சிந்தனையுடன் இன்றைய நாள் நீங்கள் செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் லைட் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி, தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தை பிராப்தம் ஒரு சில பேருக்கு தடை ஏற்பட்டு கொண்டிருந்ததுன்னா இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பிரச்சனைகள்லாம் இன்றைய நாள் நிவர்த்தி கொடுக்கும். ஃபேமிலி சந்தோஷம், இணக்கம், இந்த மாதிரி பல விதங்களில் உங்களுக்கு நன்மைகள் பயிலக்கூடிய அற்புதமான நாள். எதுக்குமே நீங்கள் கோவப்படாமல் ஆக்ரோஷப்படாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பச்சை நிறம். மகர ராசி, அது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். சில பேர் கிராமங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். யாரையும் கூட்டு சேர்க்காம எந்த விஷயத்தை பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அதுவுமே இந்த நாள் பொறுத்த வரைக்கும் உங்கள் பிளான் எல்லாமே சீக்ரெட்டிவாக இருக்கணும். எதையுமே ஓப்பனாக வெளியே சொல்லாமல் செய்தீங்கன்னா பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில், ஃபார்மாசூட்டிக்கல் லைனு, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உடம்புல பிபி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் மட்டும் இருக்கும். அது மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் பெரியவங்களுக்கு. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லாயிருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம். கும்பராசி, அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படபடப்பு, டென்ஷன், ஒரு விதமான கன்ஃபியூஷன் எல்லாம் இருக்கக்கூடிய நாள். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அவசரப்படாமல் செய்வது. சில பேருக்கு எண்ணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த எண்ணத்தை எப்படி நம்ம செயல்படுத்துறதுங்கிறதுல குழப்பங்கள் வரும். சின்ன சின்ன விஷயங்கள், நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட தள்ளி போய் நடக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு லைட்டாக ஒத்த தலைவலி மாதிரி வந்துடுவோம். முக்கியமான பயணங்கள் எல்லாமே இந்த நாள் பெரிய வெற்றியை கொடுக்கும். நல்ல பயங்கரமான ஞானம் இருக்கக்கூடிய ஆட்களை நிறைய பேரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள். மீன ராசி, அது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். பொறுப்பாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய நாள். கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவோம், அது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மூக்கின் நாசிகள், அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு லைட்டாக கண்ணு வலி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிவர்த்தி ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் உணவில் ஸ்வீட்டு, அதுவும் பழசு, ஒரு 10 நாள் முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஸ்வீட்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.